NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம NCM லேர்னிங் சென்டர்ல இருந்து இப்போ ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி நடத்திய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதனுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸா நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி, அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நம்ம சேனல் இருக்கு, விருப்பப்பட்ட நண்பர்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டாபிக் வைஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ பார்க்கலாம். இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ரெண்டு பாடா பிரிக்கலாம் மெயினா. ஒரு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 10 கொஸ்டினும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல 10 கொஸ்டினும், மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனர் டயோட் கான்செப்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஜிடி உடைய பேசிக்ஸ் அண்ட் பயாசிங்ல இருந்து ஒரு 2 கொஸ்டினும், பிராக்டிகல் ஆப்பம் கான்செப்ட்ஸ்ல ஒரு கொஸ்டினும், பவர் ஆம்பிளிஃபையர் டைப்ஸ் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் ஏபி அந்த டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு கொஸ்டினும், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ், ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப், பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ்ல இருந்து மொத்தம் 3 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தோம்னா இந்த லாஜிக் கேட்ஸ் அண்ட் ஆர் நேட் நார், அந்த லாஜிக் கேட்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டினும், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டினும், ஃபிளிப் ஃப்ளாப் பேசிக்ஸ் அதுல ஒரு 2 கொஸ்டினும், கவுண்டர்ஸ்ல வந்து ஒரு 2 கொஸ்டினும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் நமக்கு தெரியும், டிரான்சிஸ்டர் லாஜிக், டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், சிமாஸ், இந்த மாதிரியான இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டினும். ஸோ டோட்டலா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 10, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 10, மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். இந்த 20 கொஸ்டின் தான் இந்த டாபிக் வைஸா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்முடைய NCM லேர்னிங் சென்டர் யூடியூப் சேனல்ல இந்த எல்லா கான்செப்ட்ஸும் வந்து தெளிவா சொல்லியிருப்போம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் வேணும்னா நம்முடைய NCM லேர்னிங் சென்டர் யூடியூப்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம NCM லேர்னிங் சென்டர்ல இருந்து கண்டினியூஸா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். யாரெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாபிக் வைஸா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வே ரெக்டிஃபையர் பட் சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் ஃபுல் வே ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. அதுல RMS வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 35 வோல்ட் கொடுத்துருக்காங்க. லோட்ல பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு, ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து 40 மைக்ரோஃபாரட், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 250 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் லைன் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வந்து டிசி கரண்ட் கண்டுபிடிக்கணும். டிசி கரண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? டிசி கரண்ட்ங்கிறது என்ன? அவரேஜ் அவுட்புட் கரண்ட். அவரேஜ் அவுட்புட் கரண்ட்டும் டிசி கரண்ட் ஒன்று தான். நமக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கு தெரியும் அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் VDC is equal to 2VMI தெரிஞ்சிச்சு. இந்த VDCங்கிறது என்ன அர்த்தம்னா அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் வித்தவுட் ரிப்பிள் இல்லாம இருக்கும்போது உள்ளது. ஓகேவா? ஓகே, இப்போ VDC தெரிஞ்சிருச்சு அப்படின்னா IDC நம்ம கண்டுபிடிச்சிடலாம். IDC என்ன வரும்? VDC by RL. ஏன்னா அவுட்புட்ல கெப்பாசிட்டன்ஸ் இருந்தாலும் டிசிங்கிறதுனால அந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ ஒரு ஃபில்டரா தான் அது இருக்குமே தவிர ஏன்னா கரண்டோட மேக்னிட்யூட் வந்து அதெல்லாம் மாற போறது இல்லை. ஸோ IDC is equal to VDC by RL. ஏன்னா டிசி அவுட்புட் வந்து டிசி. ஓகே, ஸோ எனக்கு VDC தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? IDC வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். RL வேல்யூ கொடுத்துட்டாங்க. RL வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 250 ஓம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ VDC வேணும்னா நமக்கு என்ன வேணும்? VM வேணும். சரியா? ஸோ நமக்கு தெரியும் VRMS is equal to VM by √2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு AC சோர்ஸுக்கு வந்து VRMS வேல்யூ வந்து VM by √2. ஓகேவா? அப்போ VRMS வேல்யூ இஸ் given. VRMS வேல்யூ எவ்வளவு? 35 வோல்ட். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்? VM வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்? VM is equal to VRMS into √2 கிடைக்குமா? ஸோ VRMS வேல்யூ 35 சப்ஜெக்ட் பண்றேன். பண்ணும் போது என்ன வருது அப்படின்னா VM வேல்யூ 49.49 வோல்ட் வந்து VM கிடைச்சிருக்கு. ஸோ VM தெரிஞ்சிச்சுன்னா நான் VDC வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். VDC தெரிஞ்சிச்சுன்னா IDC வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்றேன்? இதுல இருந்து VDC வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 2 into 49.45 படம் எனக்கு வருது 31.506 வோல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. VDC கிடைச்சிருச்சு. இப்போ ஈஸியா நம்ம IDC கண்டுபிடிச்சிடலாம். IDC is equal to VDC by RL. RL வந்து 250 ஓம்ஸ். இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா 126 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். இது வந்து வித்தவுட் ரிப்பிள் கரண்ட். வித் ரிப்பிள் கரண்ட் கொஞ்சம் ஒரு 5-6 மில்லி ஆம்ப்ஸ் வந்து கொஞ்சம் கூட வரலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா 132 மில்லி ஆம்ப்ஸ் சரியான ஆன்சர்ஸ். சரியா? ஏன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த IDCங்கிறது என்னன்னா வித்தவுட் ரிப்பிள் கரண்ட். ரிப்பிள் கரண்ட் இல்லாம பியூர் டிசி கரண்டா இருந்ததுன்னா எனக்கு 126 மில்லி ஆம்பியர் இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் ஃப்ரீக்வன்சிலாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிப்பிளே கன்சிடர் பண்ணணும்.
ரெப்ல கன்சிடர் பண்ணா கொஞ்சம் மில்லியம்ஸ் வரும். ஓகேவா, கொஞ்சம் கூட மில்லியம்ஸ் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 132 மில்லியம்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எந்த ரெக்டிஃபயருக்கு வந்து பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து 2 × Vm இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் என்ன அப்படின்னா, பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்ங்கிறது ஒரு சர்க்யூட்ஸ்ல டயோட் இருக்கு. அந்த டயோட் அக்ராஸ்ல ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் அதான் தாங்க முடியும், அதுதான் சரியா. ஸோ அப்போ 2 டயோட் இருந்தால் தான் நமக்கு வந்து 2 Vm கிடைக்கும். அப்போ பார்த்தோம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஹாஃப் ரெக்டிஃபயருக்கு வந்து பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து 2 Vm இருக்காது, Vm தான் இருக்கும். ஏன்னா அதில் ஒரே ஒரு டயோட் தான் இருக்கும் போது, அதனால Vm தான் மேக்ஸிமம் தாங்கக்கூடிய வோல்டேஜ் Vm தான். ஹாஃப் எஃபிஷியன்ட் ரெக்டிஃபயர்ல ஒரே ஒரு டயோட் தான் இருக்க போது, ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் Vm தான் இருக்கும், 2 Vm இருக்காது. ஒன்னு சென்டர் டேப்டு ஃபுல் ரெக்டிஃபயரா இருக்கும், அப்படி இல்லை பிரிட்ஜ் ரெக்டிஃபயரா இருக்கும். இதில் பார்த்தோம்னா அப்போ சென்டர் டேப்டு ஃபுல் ரெக்டிஃபயரா இருக்கலாம், இல்லை பிரிட்ஜ் ரெக்டிஃபயரா இருக்கலாம். ஸோ இப்போ சென்டர் டேப்டு ரெக்டிஃபயர்ல பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் இந்த சென்டர் டேப்ல இருந்து ஒரு போர்ஷன் Vm-உம் அடுத்த போர்ஷன் Vm-உம் இருக்கும், 2 Vm வரும். சென்டர் டேப்டு ஃபுல் ரெக்டிஃபயர்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேப்ல இருந்து ஒரு Vm மேல அடுத்த Vm வந்து கீழே 2 Vms வரும், சம்மேஷன் வந்து 2 Vms வரும். அப்போ சென்டர் டேப்டு ஃபுல் ரெக்டிஃபயர்ல தான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும், 2 Vm கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். ஓகேவா. ஓகே, பிஎன் ஜங்ஷன் டயோடு கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து ஜெனர் டயோடு கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுல இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஜெனர் ரெகுலேட்டர் சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ரிப்பிள் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து இன்புட் ரிப்பிள் கொடுத்துட்டாங்க, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இன்புட் ரிப்பிள் கொடுத்துட்டாங்க. சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 300 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் ஆர்ங்கிறது டயோட ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட்புட் ரிப்பிள், இங்க இன்புட் ரிப்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜெனர் ரெகுலேட்டர் சர்க்யூட்ஸ். ஒரு ஜெனரேட்டர் இருக்கும், இங்க இன்புட் இங்க அவுட்புட். இது அன்ரெகுலேட்டட் அவுட்புட்டை வந்து இந்த ஜெனரேட்டர் பிரேக் டவுன் ரீஜன்ல ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஜெனரேட்டர் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் எப்பவும் பிரேக் டவுன் ரீஜன்ல. ஓகேவா. ஓகே, சோ நமக்கு தெரியும் டயோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. டயோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து கொடுத்தாங்க 10 ஓம்ஸ். ஆர் எல்லாம் கொடுத்தாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆர் பாத்தீங்கன்னா 3 கிலோ ஓம்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ரிப்பிள்க்கும் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இன்புட் ரிப்பிள்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, VR out is equal to attenuation factor into input ripple, RMS value of input ripple. ஓகேவா. இதுல R outங்கிறது ரிப்பிள் அவுட்புட் வோல்டேஜ் இன் RMS வேல்யூ, AFங்கிறது அட்டெனுவேஷன் ஃபேக்டர், VRங்கிறது ரிப்பிள் இன்புட் வோல்டேஜ் இன் RMS வேல்யூ. ஓகேவா, இதான் ரிலேஷன்ஸ். அப்போ நமக்கு இங்க இந்த ஃபார்முலால இருந்து இன்புட் ரிப்பிள் வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் கொடுத்தாங்க, RMS வேல்யூ கொடுத்தாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட்புட் ரிப்பிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த அட்டெனுவேஷன் ஃபேக்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அட்டெனுவேஷன் ஃபேக்டர்ங்கிறது எதை பொறுத்து வரும்னா இந்த இம்பிடன்ஸை பொறுத்தா வரும். ஃபார்முலா என்ன அப்படின்னா, அட்டெனுவேஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இசட்ங்கிறது என்னன்னா இந்த இம்பிடன்ஸ் அக்ராஸ் இந்த டயோட் அண்ட் லோட். இந்த இசட்ங்கிறது என்னன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ். இந்த டயோட ரெசிஸ்டன்ஸும் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து கம்பைன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இசட். இந்த ஆர்எஸ்ங்கிறது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. இப்போ டயோட ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இசட் வந்து நம்ம ஆர்எல் மட்டும் எடுத்துக்கலாம். டயோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேரலல் இருக்கு. அப்போ இசட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இசட் வேல்யூ பேரலல் ஆஃப் தி ஆர்எல் இன் தி டயோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அதோட ஃபார்முலா என்ன வரும், R1 × R2 R1 + R2 பேரலல் இருக்கனால இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா. அப்போ நான் இங்க இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்எல் வந்து 3 கிலோ ஓம்ஸ், ஸோ 3000 ஓம்ஸ் மட்டுமே. இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா இம்பிடன்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ 9.97 வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இசட் வேல்யூ நோன், நமக்கு ஆர்எஸ் வேல்யூ நோன், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸும் நோன் வேல்யூ. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அட்டெனுவேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அட்டெனுவேஷன் ஃபேக்டர் வேல்யூ என்ன வரும்னா 9.97, ஆர்எஸ் வேல்யூ 300 ஓம்ஸ். இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு அட்டெனுவேஷன் ஃபேக்டர் என்ன வருது அப்படின்னா 0.032. ஓகே, அட்டெனுவேஷன் ஃபேக்டர் நோன், இன்புட் ரிப்பிள் வோல்டேஜ் நோன். அப்போ என்ன பண்ணிடலாம், அவுட்புட் ரிப்பிள் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அவுட்புட் ரிப்பிள் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 64 மில்லிவோல்ட் வரும். ஏன்னா 0.064 வோல்ட்ங்கிறது அர்த்தம் 64 மில்லிவோல்ட். ஸோ அப்போ சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகே, இந்த ஜெனரேட்டட் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து BJT உடைய பேசிக்ஸ் அண்ட் பயாசிங்ஸ், அதுல வந்து 2 क्वेश्चंस இருக்காங்க, ரெண்டையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस, BJT உடைய கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंसல ஆல்பா வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.98, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சோ இந்த ஆல்பாங்கிறது என்னது, ஆல்பாங்கிறது கரண்ட் கெயின் ஆஃப் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், பீட்டாங்கிறது என்னது கரண்ட் கெயின் ஆஃப் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேவா. சோ இப்போ இந்த ஆல்பா பீட்டாக்குள்ள ரிலேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆல்பா பீட்டாக்குள்ள ரிலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை 1 - ஆல்பா. இதான் அந்த பீட்டாக்கும் ஆல்பாக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். ஓகே, எனக்கு இது தெரியல
பட் இந்த கரண்ட் ஈக்குவேஷனோட பேசிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி டெரைவ் பண்றது அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் I is equal to IC plus IV. BJT கரண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எமிட்டர் கரண்ட் is equal to கலெக்டர் கரண்ட் plus பேஸ் கரண்ட். ஓகே, அடுத்து பீட்டாங்கிறது என்ன? காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ எமிட்டர் வந்து காமன். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா கலெக்டர் டெர்மினல், இன்புட் பார்த்தீங்கன்னா பேஸ் டெர்மினல்ஸ். இப்போ கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட். அடுத்து ஆல்ஃபாங்கிறது என்னது? ஆல்ஃபாங்கிறது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ பேஸ் வந்து காமன். இப்போ அவுட்புட் என்னவா இருக்கும்? கலெக்டரா இருக்கும். இன்புட் வந்து எமிட்டரா இருக்கும். ஸோ அப்போ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுடைய கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் பை எமிட்டர் கரண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், இந்த ஐ வேல்யூக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐசி பிளஸ் ஐபின்னு கிடைக்குமா? ஓகே, இப்போ 1 பை ஆல்பாங்கிறது என்ன வரும்? 1 பை ஆல்பாங்கிறது என்னோட இன்வர்ஸ் ஐசி பிளஸ் ஐவி பை ஐசின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதை சிம்பிளை பண்றேன். அந்த ஐசி கேன்சல். 1 பை ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஐவி பை ஐசி கிடைக்குமா? ஓகேவா? இப்போ ஐவி பை ஐசிங்கிறது என்னது? ஐவி பை ஐசிங்கிறது பீட்டாங்கிறது ஐசி பை ஐபி. இப்போ ஐவி பை ஐசிங்கிறது 1 பை பீட்டா. ஸோ அப்போ நான் சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ என்னோட 1 பை ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 பை பீட்டா. இதை சிம்பிளை பண்றேன். பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை 1 மைனஸ் ஆல்பா கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்றேன், இல்ல ஆல்பா வேல்யூ இஸ் நோன் 0.98. அதை இதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா 0.98 பை 1 மைனஸ் 0.8 போட்டோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49 வருது. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். இதுல இந்த பீட்டாக்கும் ஆல்பாக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெரைவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு எடுத்தோன்னே ஆன்சர் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாமினேஷன்ஸுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஃபார்மஸ்லாம் ஞாபகம் வைக்க முடியுமோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆகும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? ஓகே, குட். அடுத்து 5வது கொஸ்டின்ஸ் பிஜேடி கான்செப்ட்ல 2வது கொஸ்டின்ஸ். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம டிரான்சிஸ்டர் பயாசிங் பண்றோம். எதுக்காக பயாசிங் பண்றோம்? இன்புட் சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா நடக்கணும், நல்லா அதிகமான ஆம்பிளிஃபிகேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பயாசிங் பண்றோம். ஸோ இம்ப்ராப்பரா பயாசிங் பண்ண என்ன வரும் அப்படின்னா இந்த அவுட்புட்ல வந்து டிஸ்டார்டட் வேவ் தான் கிடைக்கும். அதை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸசிவ் ஹீட் ப்ரொடக்ஷன் இன் கலெக்டர். நம்ம இம்ப்ராப்பரா பயாஸ் பண்ணா கலெக்டர் டெர்மினல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து தப்பானது. அடுத்து 2வது பாருங்க, டிஸ்டார்ஷன் இன் அவுட்புட் சிக்னல். அதுதான் சரி. அவுட்புட்ல வந்து டிஸ்டார்ஷன் தான் இருக்கும். ப்ராப்பரா பயாசிங் பண்ணலன்னா இன்புட் ஏசி வந்து அவுட்புட்ல வந்து ப்ராப்பரா ஆம்பிளிஃபை ஆகாம கிடைக்கும். பாதி வேவ் கிடைக்கும், பாதி வேவ் இல்லாம இருக்கும். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் சரியானது. ஓகே, இதான் அடுத்தது 3rd ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். ஃபால்ட்டி லொகேஷன் ஆஃப் லோட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபால்ட்டி லொகேஷன் ஆஃப் லோட் லைன் தப்பானது. ஸோ சி ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து டி பார்த்தீங்கன்னா ஹெவி லோடிங் ஆஃப் எமிட்டர் டெர்மினல், அதுவும் தப்பு. ஸோ சரின்னு பார்த்தோம்னா டிஸ்டார்டட் இன் அவுட்புட் சிக்னல் தான் சரியானது. ஆப்ஷன் பி வந்து சரி. ஓகேவா? இந்த பிஜேடி கான்செப்ட்ஸ் 2 கேட்டதான் 2 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து ஆப்பம் கான்செப்ட்ஸ். ப்ராக்டிகல் ஆப்பம்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளானது. இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கெயின் வேல்யூ கொடுத்துட்டாங்க 10⁴. CMRR காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 100. அடுத்து இன்புட் வோல்டேஜ் 2 டெர்மினல்ஸ் இருக்கும் ஆப்பம்ல, பிளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல். 2 டெர்மினல் ஒரு வோல்டேஜ் வந்து 120 மைக்ரோ வோல்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றுல வந்து 80 மைக்ரோ வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராக்டிகல் ஆப்பமுடைய அந்த காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோனா என்ன, டிஃபரன்ஷியல் கெயினா என்ன, காமன் மோட் கெயினா என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு ப்ராக்டிகல் ஆப்பமுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா V0 is equal to AD into V plus minus V minus. அதாவது அந்த 2 இன்புட்டோட டிஃபரன்ஸை வந்து ஆம்பிளை பண்ணும். டிஃபரன்ஷியல் கெயின் பிளஸ் ஒரு காமன் மோட் கெயின் கிடைக்கும். ஒரே இதே ஒரு ஐடியல் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையரா இருந்ததுன்னா காமன் மோட் கெயின் வந்து 0வா இருக்கும், இந்த டிஃபரன்ஷியல் கெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இன்ஃபினிட்டிவா இருக்கும். சரி, இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஒரு ப்ராக்டிகல் ஆப்பமுக்கு பேசிக் அவுட்புட் ஃபார்முலா இதுதான். சரியா? இன்புட்டோட டிஃபரன்ஸ் வந்து ஆம்பிளை பண்ணும் ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். காமன் மோடும் இருக்கும். சரியா? ஏன்னா 2 இன்புட்ஸ்க்கும் சேமா இருந்தா அவுட்புட்ல 0 வரணும், ஆனா 0 வராது, கொஞ்சம் வேல்யூ கிடைக்கும். அதுதான் காமன் மோட். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இதுல காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோங்கிறது என்னன்னா AD by AC. AD டிஃபரன்ஷியல் கெயின், AC காமன் மோட் கெயின். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் டெர்மினல்ல வோல்டேஜ் 120 மைக்ரோ வோல்ட்னு கொடுத்தாங்க, மைனஸ் டெர்மினல்ல வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 80 மைக்ரோ வோல்ட் கொடுத்தாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல டிஃபரன்ஷியல் கெயின் given. டிஃபரன்ஷியல் கெயின் பாத்தீங்கன்னா எவ்வளவு 10⁴. டிஃபரன்ஷியல் கெயின் known, வேல்யூ known, V plus value is known, V minus value is known, AC நமக்கு தெரியாது, காமன் மோட் கெயின் நமக்கு தெரியாது. பட் CMRR காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ தெரியும். சோ அப்போ டிஃபரன்ஷியல் கெயின் வேல்யூ தெரியும், காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வேல்யூ தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், காமன் மோட் கெயின் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதுல இருந்து நான் AC கண்டுபிடிக்கிறேன். இப்போ AC எனக்கு என்ன வரும், AC is equal to AD by காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வருமா, சப்ஸ்டிட் பண்றேன். டிஃபரன்ஷியல் கெயின் வந்து 10⁴, காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து 100. சோ சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா 10 கிடைக்கும். காமன் மோட் கெயின் வந்து காமன் மோட் கெயின் பாத்தீங்கன்னா 10.
இப்போ இந்த V0 கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேல்யூஸ் இந்த எல்லா வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்றேன். ஆன்சருக்கு என்ன வருதுன்னா V0 = 41 மில்லிவோல்ட் கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். ஓகே, ப்ராக்டிகல் ஆஃப் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பவர் ஆம்பிளிஃபயர்ல ஒரே ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா டைப்ஸ் நம்ம கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் ஏபின்னு இருக்கு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு கிளாஸ் ஏ ஒவ்வொரு டைப்புடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுச்சுன்னா ஈஸி ஆன்சர் பண்ண முடியும். இதுல என்ன கேட்காங்கன்னா, இதுல இன் விச் எந்த ஆம்பிளிஃபயர்ல வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கும். ஸோ அதனால பவர் வந்து குயிசன்ட் பவர் வந்து வெரி வெரி ஸ்மாலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த ஆம்பிளிஃபயருக்கு வந்து இந்த குயிசன்ட் பவர் அது ரொம்ப கம்மியா இருக்கும், ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நான் கம்பேரிசன் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வச்சு நான் கம்பேர் பண்றேன். ஆப்ரேட்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது கிளாஸ் சி ஆம்பிளிஃபயருக்கு வந்து அந்த பயாசிங் பண்ணும்போது டிசி லோ லைன் இருக்கும். அந்த டிசி லோ லைன்ல சென்டர்ல பயாஸ் பண்ணோம்னா ப்ராப்பர் பயாசிங் ஆகும். அவுட்புட் வந்து பக்காவா அவுட்புட் கிடைக்கும். சரியா, 360 கிடைக்கும், ஃபுல் வேகம் எனக்கு கிடைக்கும். ஸோ கிளாஸ் ஆம்பிளிஃபயர்ல வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் சென்டர்ல இருக்கும், பெஸ்ட் பயாசிங். சரியா, கிளாஸ் பில பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் பாயிண்ட் கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கும். கட் ஆஃப் ரீஜன்ல வச்சீங்கன்னா நீங்க வந்து பாதி வேகம் கிடைக்கும், பாதி வேகம் கிடைக்காம கூட போயிடும். அந்த கிளாஸ் ஏபில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு இடையில மிட் பாயிண்ட் இல்லாம கட் ஆஃப் ரீஜனுக்கு இல்லாம இடையில இருக்கும். ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து கிளாஸ் சி பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரீஜன் எக்ஸ்ட்ரீம் எண்டு, கட் ஆஃப் ரீஜன் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கும். சரியா, பயாசிங் ப்ராப்பராக இருக்காது, அவுட்புட் வந்து பக்காவா இருக்காது. ஓகே, இதுதான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கண்டக்ஷன் ஆங்கிள் பாக்குறேன். கண்டக்ஷன் ஆங்கிள் பார்க்கும்போது இந்த கிளாஸ் ஆம்பிளிஃபயர் வந்து பக்காவா சென்டர் ஆஃப் த டிசி லோ லைன்ல இருக்கிறதுனால அவுட்புட்ல வந்து 320 டிகிரி அப்படி கிடைக்கும். இன்புட் அப்படியே ஆம்பிளிஃபை ஆகி அவுட்புட்ல கிடைக்கும், 320 டிகிரி கிடைக்கும். கிளாஸ் பில பாத்தீங்கன்னா அவுட்புட் டிஸ்டர்ட் ஆயிருக்கும், ஏன்னா ப்ராப்பரா பயாஸ் பண்ணல. எங்க கிளாஸ் கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கு, அந்த லோட் லைன் வந்து எங்க இருக்கு, அந்த பாயிண்ட் கியூ பாயிண்ட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, கட் ஆஃப் ரீஜன் இருக்கு. ஸோ 180 டிகிரி கிடைக்கும், ஹாஃப் செகண்ட் தான் கிடைக்கும். இதே அது கிளாஸ் ஏபில பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு இடையில இருக்கு, கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் இடையில இருக்கு, அதாவது மிட் பாயிண்ட்டுக்கும் கட் ஆஃப் ரீஜனுக்கும் இடையில இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 180 இருந்து 360 வரை கிடைக்கும். இதே கிளாஸ் சில பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட், கட் ஆஃப் ரீஜன் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா லெஸ் தென் 180 டிகிரி தான் இருக்கும் கண்டக்ஷன், ரொம்ப கம்மியா தான் கண்டக்ஷன்ஸ் நடந்திருக்கும். அடுத்து மூணாவது பாயிண்ட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது கிளாஸ் ஆம்பிளிஃபயருக்கு வந்து ஹை, ஏன்னா எப்பவுமே பவர் அந்த டிசி பவர் வந்து எப்பவுமே அதை எடுத்துக்கணும். குயிசன்ட் பவர்ங்கிறது என்ன அப்படின்னா பயாசிங், நம்ம பயாசிங்க்கு தேவையான பவர், பயாசிங்க்கும் நம்ம டிசி வோல்டேஜ் கொடுப்போம். இப்போ ஏசி இன்புட் இல்லாம அந்த டிசி வோல்டேஜ் வந்து கொஞ்சம் பவர் ஸ்பெண்ட் ஆயிருக்கும், அந்த பவர். இப்போ இன்புட்ல நம்ம ஏசி கொடுக்கல, பயாசிங்காக சில டிசி வோல்டேஜ் கொடுத்துருப்போம், அந்த பவர் எடுத்துக்கணும் இல்லையா, அதுதான் குயிசன்ட் பவர். சரியா, ஸோ கிளாஸ் ஆம்பிளிஃபயர்ல வந்து ப்ராப்பர் பயாசிங் இருக்கிறதுனால ஃபுல்லாவே கண்டக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதிகமான பவர் எடுத்துக்கணும். ஸோ அதனால ஹை பவர். இதே கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா மாடரேட், கிளாஸ் ஏபிலையும் மாடரேட், கிளாஸ் சில ரொம்ப லோ, ஏன்னா கண்டக்ஷனே கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கண்டக்ஷன் கம்மியாக இருக்கும்போது கம்மியாக தான் அந்த பவர் எடுத்துக்கணும். அடுத்து எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா, எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது எதுக்கு பெட்டர்னா கிளாஸ் ஆம்பிளிஃபயர் தான் எஃபிஷியன்சி ரொம்ப பெட்டரா இருக்கு. ஓகேவா, அடுத்து அவுட்புட் டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏக்கு வந்து டிஸ்டார்டே இருக்காது, கிளாஸ் ஆம்பிளிஃபயர்ல டிஸ்டார்ஷன் இருக்காது, ஏன்னா ஃபுல்லாக கிடக்குது. கிளாஸ் பி மாடரேட், கிளாஸ் ஏபி மாடரேட், கிளாஸ் சில வந்து டிஸ்டார்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், வேவ்ஃபார்ம் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். அவுட்புட் வேவ்ஃபார்ம் வந்து இன்புட் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பாதி மேலே வந்து அவுட்புட்டே கட்டாக இருக்கும். சரியா, அடுத்து லீனியாரிட்டின்னு பார்க்கும்போது எதுக்கு அதிகம்னா லீனியாரிட்டி பார்க்கும்போது கிளாஸ் ஏக்கு தான் அதிகம், அதான் பெஸ்ட். லீனியாரிட்டி வந்து ஹையாக இருக்கும், இதே கிளாஸ் சி ஆம்பிளிஃபயருக்கு ரொம்ப லோவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயருக்கு வந்து அது ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயருக்கு யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா பக்காவான கண்டக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர் யூஸ் ஆகும். கிளாஸ் பி கிளாஸ் ஏபி வந்து ஆடியோ ஆம்பிளிஃபயர் யூஸ் ஆகும். கிளாஸ் சி பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர் ஒன்று சுவிட்சிங் சர்க்யூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பல்ஸ் ஜெனரேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸுக்கு கிளாஸ் சி வரும். சரியா, ஆடியோ ஆம்பிளிஃபிகேஷன்ஸுக்கு வராது கிளாஸ், ஏன்னா அங்கே வந்து பயாசிங் ப்ராப்பராக இல்லை, பாதிக்கு மேலே வேவ்ஃபார்ம் கிடைக்காத அவுட்புட்ல. அப்படிங்கும்போது நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர் ஃப்ரீக்வன்சி சிக்னலை வந்து ஆம்பிளி பண்ணுறது, ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆம்பிளி பண்ணுறதுக்கும் சுவிட்சிங் சர்க்யூட்ஸ்க்கும் பல்ஸ் ஜெனரேட்டருக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கிளாஸ் ஏ வந்து பக்காவான பயாசிங் இருக்கிறதுனால இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் பியும் கிளாஸ் ஏ மாடரேட் இருக்கிறதுனால ஆடியோ பவர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த கம்பேரிசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் எங்க இருக்கும், குயிசன்ட் பவர் வெரி லோவா எந்த இதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி ஆம்பிளிஃபயருக்கு தான் இருக்கும். ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா, அடுத்து ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸ், அதில் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ஓப்பன் லூப் கெயின் கொடுத்துருக்காங்க 10⁴, பீட் ஃபேக்டர் வந்து பீட் வந்து 0.1 கொடுத்துருக்காங்க, லோவர் டிபி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி
100 ஹெர்ட்ஸ். அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 3 dB கொடுத்துருக்காங்க. சரியா, வித்தவுட் ஃபீட்பேக். இதே வித் ஃபீட்பேக்ல லோவர் dB கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ளோஸ் லூப்ல உள்ள லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் ஓப்பன் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒரு ரிலேஷன்ஸ். சரியா, இங்க FL க்ளோஸ்ங்கிறது என்னன்னா வித் ஃபீட்பேக்ல இருக்கும்போது லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, FL ஓப்பன்ங்கிறது என்னன்னா வித்தவுட் ஃபீட்பேக்ல லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சரியா, இங்க எல்லா வேலையும் நோன் வேல்யூஸ் தான். ஏ வேல்யூ இஸ் நோன், ஏ வேல்யூங்கிறது ஓப்பன் லூப் கெயின், பட் அங்க ஃபீட்பேக் ஃபேக்டர். FL ஓப்பன்ங்கிறது வித்தவுட் ஃபீட்பேக்ல உள்ள லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ சப்ஜெக்ட் பண்றேன். இப்போ என்ன வரும் 100. லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வித்தவுட் ஃபீட்பேக்ல என்னது 100 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 ஹெர்ட்ஸ் டிவைட் பை 1 பிளஸ் ஓப்பன் லூப் கெயின் 10^4, பீட்டா வேல்யூ 0.1. அதை சிம்பிளை பண்றேன், பண்ணும்போது 0.1 வருது. ஏ வந்து ஆன்சர்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின்ஸ், ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸ் 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பேண்ட்விட்தா, டிஸ்டார்ஷனா, கெயினா, நாய்ஸா, இதுல எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து டிஸ்டார்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாது, டிஸ்டார்ஷன் வந்து குறையதான் செய்யும். ஸோ அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பானது தான். 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெகட்டிவ் ஃபீட்பேக் போச்சுன்னா டிஸ்டார்ஷன் வந்து கம்மியாகும், கெயினும் கம்மியாகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப் கெயின் க்ளோஸ் லூப் கெயினுக்குள்ள ரிலேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் கெயினை விட க்ளோஸ் லூப் கெயின் கம்மியாக தான் இருக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்ல. ஸோ அப்போ வந்து கெயின் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தப்பு. நாய்ஸும் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ல குறையதான் செய்யும், அதுவும் தப்பு. அப்போ ஒன்லி ஒன், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். பேண்ட்விட்த் மட்டும் தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுல பார்க்குற ஆப்ஷனை பார்க்குறேன், பார்க்கும்போது டி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின்ஸ், ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ல கடைசி கொஸ்டின்ஸ். இதுல ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர் ஆல்வேஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆல்வேஸ் இன்க்ரீசிங் இட்ஸ் கெயின் சரியானதா? தப்பு. ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் போச்சுன்னா அதோட கெயின் வந்து குறையும். ஆல்வேஸ் ரெடியூசிங் இட்ஸ் இன்புட் இம்பிடன்ஸ் சொல்றாங்க, தப்பு. அதுவும் என்னது, என்ன இன்புட் இம்பிடன்ஸ் டைப், என்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக்னு பார்க்கணும். டைப் ஆஃப் ஃபீட்பேக்கை பொறுத்து இன்புட் இம்பிடன்ஸ் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். ஸ்டெபிலைசஸ் இட்ஸ் கெயின், கான்ஸ்டன்ட் இருக்குமா கெயின் இருக்காது. ஸோ அப்போ இந்த ஃபீட்பேக் இன் ஆம்பிளிஃபயர் ஆல்வேஸ் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் இட்ஸ் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். கொஞ்சம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கம்பேர் வித் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குறீங்க. இனி வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் லாஜிக் கேட்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்க 2 பார்க்கலாம். இதுல யூனிவர்சல் கேட் வந்து எது? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. யூனிவர்சல் கேட்ங்கிறது NAND NOR கேட் தான் யூனிவர்சல் கேட்ஸ். பேசிக் கேட்ஸ்ங்கிறது தான் AND OR NOT. சரியா, யூனிவர்சல் கேட்ங்கிறது NAND NOR. ஓகே, அடுத்து 12வது கொஸ்டின்ஸ், டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்ல 2வது கொஸ்டின்ஸ். ஒரு சர்க்யூட் சொல்றாங்க, 2 டையோட்ஸ் வந்து சீரியஸா இருக்கு, அப்போ இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது பார்த்தீங்கன்னா பைஸ்டேபிள் மல்டிவேட்டரா ஆக்ட் ஆகும். ஏன்னா இது ஸ்டேபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட் வந்து இன்புட் வச்சுக்கிடுவோம், இந்த கேட்ல அவுட்புட் எடுத்துக்கலாம், ஃபீட்பேக் ஆயிருக்கு, லூப் ஆயிருக்கு. சரியா, இப்போ இன்புட் இங்க 0வா இருந்ததுன்னா இங்க 1 கிடைக்கும், இங்க 0 ஸ்டேபிள் 0வே இருக்கும், எப்பவுமே 0வே தான் இருக்கும். இங்க 0னா சர்க்யூட்ஸ் வந்து 0வே தான் இருக்கும். நீங்க இதுல இன்புட் எடுக்கிறீங்க, இது அவுட்புட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல உங்களுக்கு 0 கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அடுத்து 0 வந்துகிட்டே தான் இருக்கும், 0வே தான் இருக்கும், ஆல்வேஸ் 0வா இருக்கும். இது 1 இருந்துச்சுன்னா இங்க 1 இருந்ததுன்னா 1 தான் இருக்கும், அவுட்புட் 1 தான் இருக்கும், எப்பவுமே 1 தான் இருக்கும். சரியா, எக்ஸ்டர்னலா நீங்க எதுவுமே கொடுக்காத வரையில இது ஒரே ஒரு அவுட்புட் தான், மாற போறதே இல்லை. ஆஃபா இருந்தா ஆஃப்ல இருக்கும், ஆனா இருந்தா ஆன்ல இருக்கும். நீங்க எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பண்றீங்க, ஆஃப் 0ன்னு ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பண்றீங்கன்னா ஆஃப்ல இருக்கும், ஆன் சொல்லி எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பண்ணீங்கன்னா ஆன்ல இருக்கும். இப்போ பைஸ்டேபிள் மல்டிவேட்டர்ங்கிறது என்னது? ஆன் அண்ட் ஆஃப் போத் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர். இப்போ நீங்க ஆன் ஸ்டேட்ல இருந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகணும்னா நீங்க எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப் ஸ்டேட்ல இருந்து ஆன் ஸ்டேட்டுக்கு வரணும்னா எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பண்ணணும். அதே மாதிரி இங்க வந்து நீங்க ஆனோ ஆஃபோ பண்ணணும்னா எக்ஸ்டர்னலா கொடுக்கணும், 2 ஸ்டேட்டுக்குமே நீங்க கொடுக்கணும். அதனால இது வந்து பைஸ்டேபிள் மல்டிவேட்டர். ஆப்ஷன் பி வந்து சரி. சரியா, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஃபுல்லியன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுல 2 क्वेश्चंस கேட்டிருக்காங்க, 2 டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस, ஒரு டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணனும், என்ன ஆன்சர் வரும்? சரி, இது சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஃபுல்லியன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம், டெஸ்ட் இன்புட் மெத்தட். நீங்க இதை ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நீங்க அதெல்லாம் அந்த தேரம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வரும், நீங்க ஆன்சரே கொண்டு வர முடியாம போயிடும், டைம் அதிகமா எடுத்துக்கும். பெஸ்ட் வந்து டெஸ்ட் இன்புட் மெத்தட் தான் பெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரையில. ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நான் என்ன பண்றேன், ஆப்ஷன் A B C D இதுதான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்,
அந்த கிவன் ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்து என்ன பண்ணுறேன், கிவனையும் நான் ஆப்ஷன் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்புட் வந்து A is equal to 0, B is equal to 0 அதை எடுத்துக்கிறேன். A is equal to 0, B is equal to 0. எப்போவுமே CD 0 வச்சுக்கணும். எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து CD எதுவுமே இல்லை. ஸோ அதனால A is equal to 0, B is equal to 0 வச்சுக்கிறேன். இப்போ இதை வேல்யூ நான் எஃப்க்கு போடுறேன். எஃப்க்கு போடும்போது நல்லா வச்சுக்கோ, ப்ராடக்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு டேம் ஜீரோனாலே கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து 0 தான். ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இந்த வேல்யூ ஒரு வேல்யூ 0நாலே மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். சரியா? ப்ராடக்ட்ல ரெண்டுமே ஒன்று தான் ஹை, ஏதாவது ஒரு வேல்யூ 0நாலே 0 தான். ஸோ நீங்கள் இந்த இதை பார்க்குறீங்க 0 வந்துட்டாலே அடுத்த பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா ப்ராடக்ட்ல இருக்கு. அதே சம்மேஷன்ல பார்க்கும்போது ஏதாவது ஒன்று வேல்யூ ஒன்று வந்துட்டாலே அடுத்ததை பார்க்க வேண்டாம், ஏன்னா ஹை தான். ஓகேவா? இதுல A equal 0 சப்ஜெக்ட் பண்ணா இது 0, இது 0. இப்போ இது ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. இது ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னா இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இதை வெளியில பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். இப்போ F வேல்யூ 0. இப்போ ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஏன்னா ஏயும் 0 பியும் 0, இது ஆப்ஷன் A 0 வேல்யூ. ஓகே, அப்போ ஆப்ஷன் A வந்து லிமிட் பண்ண முடியாது இந்த இன்புட்டுக்கு. அடுத்து B பார்க்குறேன், A 0 B 0 வந்தா அதுவும் 0 தான், அப்படியே கிவன் தான் கிடைச்சிருக்கு. C வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க, அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. D பார்க்குறேன். D பார்க்கும்போது Aயும் 0 பியும் 0 வந்தா D எனக்கு என்ன வரும், 1 கிடைக்கும். அப்போ கண்டிப்பா D வந்து தப்பு, ஏன்னா இந்த இன்புட்டுக்கு வந்து F வந்து 0வா இருக்கு, D வந்து 1ஆ இருக்கு. D வந்து தப்பு, D எலிமினேட் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு ஆப்ஷன் A இல்ல B எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன பண்றேன், இன்புட் வந்து A equal to 0 B equal to 1 வைக்கிறேன். A equal to 0 B வச்சோம்னா எனக்கு இது எனக்கு கிடைக்கும் 0 கிடைக்கும், இது 1 கிடைக்கும். அப்போ ரெண்டுல நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்புட்டுக்கு F வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். என்ன பார்க்கும்போது என்ன வரும், F வேல்யூ இதை சப்ஜெக்ட் பண்ணுங்க. A 0 B 1 அப்படின்னா இது 0 ஆயிருது, இது 0. அப்போ ரெண்டும் இந்த ரெண்டு சமேஷன்ல ரெண்டு டைமும் 0 இருக்கும்போது இது டோட்டலா 0 இருக்கும்போது இதை பெருக்கும்போது கண்டிப்பாக 0 தான் வரும். 0 கொண்டு எதை பெருக்கணும் 0 தான். ஸோ 0 வந்துருச்சு. இப்போ F வேல்யூ 0. இப்போ ஆப்ஷன் A பார்க்குறேன். ஆப்ஷன் A பார்க்கும்போது 0, ஏன்னா ஒரு வேல்யூ 0 ப்ராடக்ட் 0 தான். B பார்க்குறேன், 1 கிடைச்சிருக்கு, ஏன்னா 0 + 1 1. C பார்க்க வேண்டிய தேவையில்லை, D பார்க்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இதில் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா ஆப்ஷன் B எலிமினேட் பண்ணிடலாமா? B எலிமினேட் பண்ணிடலாம். B கிடையாது. அப்போ ஒண்ணே ஆப்ஷன் A இருக்கும், இல்ல ஆப்ஷன் C இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பார்க்கறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, Aயும் 1 Bயும் 1 எடுத்துக்கிறேன். Aயும் 1 Bயும் 1ன்னா இது வேல்யூ 1 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணிடலாம். இந்த இன்புட்டுக்கு F வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். இந்த இன்புட்டுக்கு F வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது சப்ஜெக்ட் பண்றேன், அதனால F வேல்யூ 0 தான் இருக்கும். இந்த இன்புட்டுக்கும் F வேல்யூ 0. அப்போ ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா 1, C வந்து 0. அப்போ ஆப்ஷன் A எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் A தப்பு தானே? ஆப்ஷன் A வந்து 1 கொடுக்கு, ஆனால் கிவன் ஃபங்க்ஷன் F வந்து 0 இருக்கு. ஆப்ஷன் A தப்பு. இப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து 14வது கொஸ்டின்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ல 2வது கொஸ்டின்ஸ். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வேணும். மெஜாரிட்டி ஆஃப் த இன்புட் 3 இன்புட் இருக்காங்க, A B C 3 இன்புட் இருக்காங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த இன்புட் வந்து ஹையா இருக்கும்போது அவுட்புட் ஹை வரணும். அந்த மாதிரியான அவுட்புட் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது வேணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்றேன். 3 இன்புட் A B Cங்கிற ஒரு 3 இன்புட் எடுத்துக்கிறேன், Yங்கிற அவுட்புட் எடுத்துக்கிறேன். சரியா? A B Cங்கிறது இன்புட், Yங்கிறது அவுட்புட். நல்லா கவனிங்க, மெஜாரிட்டி ஆஃப் த இன்புட்ஸ், அதாவது ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட இன்புட் ஹையா இருக்கும்போது அவுட்புட் ஹை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3மே 0ங்கும்போது 0. சரி, அடுத்து இதோட ஒரே ஒரு இன்புட் தான் ஹை, அப்போ அவுட்புட் 0. அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது இதுலயும் ஒரே ஒரு இன்புட் தான் ஹை, அப்போ அவுட்புட் 0. அடுத்து இது 2 இன்புட் ஹையா இருக்கு, மெஜாரிட்டி இன்புட் ஹை. மெஜாரிட்டி இன்புட் ஹைனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்புட் வந்து ஹையா இருக்கும்போது அவுட்புட் ஹை. இங்க 2 இன்புட் ஹையா இருக்கிறதுனால அவுட்புட் ஹை. 3ல மெஜாரிட்டிங்கிறது என்னது, அட்லீஸ்ட் 2 இருக்கணும், அதுதான் மெஜாரிட்டி. ஓகேவா? இப்போ இது 1 வந்துருச்சு. அடுத்து 1 0 0 பார்க்கறேன், இதுல ஒரே ஒரு இன்புட் தான் ஹையா இருக்கு, அப்போ கண்டிப்பா 0. அடுத்து 1 0 1 2 இன்புட் ஹையா இருக்கு, அப்போ 1. அடுத்து 1 1 0 இது 2 இன்புட் ஹையா இருக்கு, அதனால அவுட்புட் 1. அடுத்து 3 இன்புட் ஹையா இருக்கு, 2 அதுக்கு மேற்பட்ட இன்புட் ஹையா ஹை, ஸோ ஹை. ட்ரூத் டேபிள் போட்டாச்சு. இதுல இருந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும். கேம போடுறேன். கேம் போட என்ன வரும், எடுத்துக்கலாமா, A B C எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ எங்கெல்லாம் ஹை, 1 0 1 இருக்கும்போது ஹை, 0 1 ஹையா இருக்கும்போது ஹை, 1 0 1 இருக்கும்போது ஹையா இருக்கு, 1 1 இருக்கும்போது ஹையா இருக்குது, 1 1 0 ஹையா இருக்கு, இதெல்லாம் ஹையா இருக்கு. இப்போ மேப் பண்றேன், இதுக்கு மேப் பண்ணிக்கலாமா? அடுத்து இதுக்கு ஒரு மேப் பண்ணிக்கலாமா? அடுத்து ஒரு மேப், இந்த 3க்கு மேப் பண்ணிக்கலாமா? 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த டேர்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா BC, இந்த டேர்ம்ஸ்க்கு வந்து BC கிடைக்கும். சரி, இந்த டேர்ம்ஸ்க்கு என்ன வரும், A. இந்த டேர்ம்ஸ்க்கு வந்து என்ன வரும், AC கிடைக்குமா? இந்த டேர்ம்ஸ்க்கு AC வரும். இதுக்கு வந்து என்ன வரும், AB வருமா? அப்போ F is equal to BC plus AC plus AB. ஆப்ஷன் A வந்து சரியான ஆன்சர். ஓகேவா?
சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இனி வந்து ஃபிளிப் ஃப்ளாப்போட பேசிக்ஸ் அதில் தான் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ், அதாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட பேசிக்ஸ் பார்க்கும்போது அந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கண்ணா மூடிட்டு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அந்த ஃபிளிப் ஃப்ளாப்போட கான்செப்ட்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். எஸ் பிளஸ் ஆர் பார் கியூ, இதுதான் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ். சரியா, அடுத்து 16 கொஸ்டின்ஸ் ஃபிளிப் ஃப்ளாப்போட 2 கொஸ்டின்ஸ். டி ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டி ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் வரும் டி கியூ பார் பிளஸ் டி பார் கியூ. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சரியா, இந்த 2 கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். அந்த ஈக்குவேஷனை நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஃபிளிப் ஃப்ளாப்போட பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து கவுண்டர் கான்செப்ட்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 14 கொஸ்டின்ஸ் கவுண்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இதுல பிரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் கவுண்டர் அண்ட் ரெஜிஸ்டர் என்னன்னு கேக்குறீங்க. ரெஜிஸ்டர் வந்து கண்டிப்பா கவுண்ட் பண்ண டேட்டா. ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பா பிரைமரி டிஃபரன்ஸ் இருக்காது. அடுத்து ஸ்டூடெண்ட் பி பாருங்க, கவுண்டர் கேன் ஸ்டோர் 8 பிட் டேட்டா. கண்டிப்பா கவுண்டர் வந்து 8 பிட் டேட்டா ஸ்டோர் பண்ணும், ரெஜிஸ்டர் வந்து 1 பிட் டேட்டா ஸ்டோர் பண்ணும். அது பிரைமரி டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. அடுத்து ஸ்டேட்மெண்ட் சி பாருங்க, ரெஜிஸ்டர் ஹேஸ் நோ ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா. ரெஜிஸ்டர்ல வந்து சீக்வென்ஸ் இருக்காது, ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் இருக்காது. கவுண்டர்ல தான் ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் இருக்கும். இதுதான் பிரைமரி டிஃபரன்ஸ். சரியா, இந்த ஆப்ஷன் சி தான் சரியானது. ஏன்னா கவுண்டர்ல தான் ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். இப்படிதான் சீக்வென்ஸை சுத்தணும் அப்படின்னு ஒரு கவுண்டிங் இருக்கும். பட் ரெஜிஸ்டர்ல இருக்காது. அது எப்படினாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்படினாலும் சீக்வென்ஸ் இருக்கும் அதுல ரெஜிஸ்டர்ல. பட் கவுண்டர்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் இருக்கும். ரிங் கவுண்டர்னா இந்த மாதிரி தான் சீக்வென்ஸ், ஜான்சன் கவுண்டர்னா இந்த மாதிரி தான் சீக்வென்ஸ், ரிப்பிள் கவுண்டர்னா இந்த மாதிரி தான் சீக்வென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் வந்து கவுண்டருக்கு இருக்கும். பட் ரெஜிஸ்டருக்கு அப்படி இருக்காது. இதுதான் பிரைமரி டிஃபரன்ஸ். ஆப்ஷன் சி வந்து சரி. அடுத்து 2 கொஸ்டின்ஸ் கவுண்டர்ல 2 கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பிள் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அதுல ரிப்பிள் கவுண்டர்ல n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்ததுன்னா எவ்வளவு கவுண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஒவ்வொரு கவுண்டருக்கு தெரிஞ்சுன்னா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ரிப்பிள் கவுண்டர்னா என்ன, ஜான்சன் கவுண்டர் என்ன, ரிங் கவுண்டர் எல்லாம் தெரியணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ரிங் கவுண்டர் எடுத்துக்கிறேன். ரிங் கவுண்டர் வந்து எப்படி கவுண்ட் பண்ணும் அப்படின்னா அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 100 இருக்கும் ஸ்டார்டிங்ல. இந்த 1ங்கிறது ஷிஃப்ட் ஆகும். 1ங்கிறது அடுத்து ஷிஃப்ட் ஆகும். ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே 1ங்கிறது ஷிஃப்ட் ஆகும். அடுத்த கிளாக் பல்ஸ் இந்த 1ங்கிறது ஷிஃப்ட் ஆகும். அடுத்த ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை சீக்வன்ஸ், எத்தனை கவுண்டர் இருக்குது? 1 2 3. அடுத்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்ததுன்னா 3 கவுண்ட் தான். இந்த ரிங் கவுண்டரை பொறுத்தவரை இல்ல, 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா 3 கவுண்ட் தான். சரி, அப்போ n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா n கவுண்ட். இது ரிங் கவுண்டர். ஆனா கேட்டிருக்க ரிப்பிள் கவுண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஜான்சன் கவுண்டர் பார்க்கணும். ஜான்சன் கவுண்டருக்கு அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1 ஷிஃப்ட், இனிஷியல் 0 0 இருக்கும். ஒரு கிளாக் பல்ஸ் அப்படியே பண்ணா 1, அடுத்த கிளாக் பல்ஸ் அப்படின்னா 1 ஷிஃப்ட் ஆகும், அடுத்து 1 ஆட் ஆயிரும். அடுத்த ஒரு கிளாக் பல்ஸ் அப்படியே பண்ணும்போது இந்த 1 ஷிஃப்ட் ஆயிரும், அடுத்து ஒரு 1 வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி அடுத்த கிளாக் பல்ஸ் 0 வந்து அதில் ஒரு இது கேரி ஆகும். அடுத்து வந்து இன்னொரு கிளாக் பல்ஸ் அடுத்து 0. இந்த சீக்வன்ஸ்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை, இது இனிஷியல் 1 2 3 4 5 6. அடுத்து 2வது பழைய ஸ்டேஜுக்கு வந்துருது. இப்போ 6 கவுண்ட். 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா 6 கவுண்ட். ஸோ அப்போ n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா 2 into n கவுண்ட். இது ஜான்சன் கவுண்டரை பொறுத்தவரை. இது ரிப்பிள் கவுண்டரை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா உள்ளது. இனிஷியல் 0 0 இருந்து ஆரம்பிச்சு 1 10 11 100 100 1 1 0 1 1. அடுத்து இனிஷியல் 0. இப்போ எத்தனை வந்திருக்கு? 8 வந்திருக்கு. 3 ஃபிளிப் ஃப்ளாப்னா 8 கவுண்ட் இருக்கு. அப்போ n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா 2 4 n கவுண்ட். அப்போ ரிப்பிள் கவுண்டருக்கு பாத்தீங்கன்னா n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா 2 4 n கவுண்ட் வரும். ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். ஓகேவா, அடுத்து கவுண்டர் கான்செப்ட்ஸ் கிளியர். இனி வந்து டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்ல வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டுங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்ல மினிமம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதுல மினிமம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மினிமம் எதுக்கு இருக்குன்னா டிரான்சிஸ்டர் இல்லாம மாஸ்பெட் இருந்ததுன்னா கண்டிப்பா பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப ஆன்சர்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். சிமாஸ் தான் சரி அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் அந்த கம்பேரிசன் சார்ட் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் அவுட்டுக்கு எதுக்கு அப்படின்னா சிமாஸ்க்கு தான் அதிகம். ஏன்னா அது பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்மி, அதனால அதிகமான லோடு வந்து நம்ம கன் பண்ணிக்கலாம். சுவிட்சிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எமிட்டர் கபுள் லாஜிக் தான் ரொம்ப ஹை சுவிட்சிங் ஸ்பீடு வந்து. சரியா, நாய்ஸ் மார்ஜின் வந்து சிமாஸ்க்கு அதிகம், நாய்ஸ் இருக்காது ஏன்னா மாஸ்பெட். பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து லோனா சிமாஸ் தான் வெரி வெரி லோ, வெரி வெரி ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஎல் எமிட்டர் கபுள் லாஜிக். டிரான்சிஸ்டர் இருந்தாலே பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பிஜெடி இருந்ததுன்னா, மாஸ்பெட் இருந்ததுன்னா கம்மி. ப்ரொபகேஷன் டிலேன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஎலுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ், ஏன்னா ஸ்விட்சிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால டிலே வந்து கம்மியாக இருக்கும். மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான்.
இசிஎல் மட்டும்தான் கட் ஆஃப் ரீஜன் ஆக்டிவ் ரீஜன் ஆப்ரேட் ஆகும். அதனால தான் சுவிட்சிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கு. பட் டிடிஎலோ சிமாஸும் கட் ஆஃப் சச்சுரேஷன் ரீஜன்ல ஆப்ரேட் ஆகும். இதை கம்பேர் பண்ணும்போது மினிமம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா சிமாஸ். ஸோ டி வந்து சரி. அடுத்து கடைசி கொஸ்டின்ஸ், லெஜிலாஜிக் கம்யூனிஸ்ட்ல கடைசி கொஸ்டின்ஸ். சிமாஸ் நேண்ட் கேட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிமாஸ் நேண்ட் கேட் டயக்ராம் தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சிமாஸ் நேண்ட் கேட் டயக்ராம் இப்படி இருக்கும். சரியா? நேண்ட் ஆப்ரேஷன்ஸ், நேண்ட் கேட்ஸ், 2 பிமாஸ் வந்து பேரலா இருக்கு, 2 என்மாஸ் வந்து சீரியஸா இருக்கு. அடுத்து இந்த சோர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து புல் அப் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருந்தா அது புல் டவுன். ஏன்னா புல் டவுன் பண்ணி விட்டுருக்கு, கரண்ட் வந்து கிரவுண்டு கொண்டு போயிடும். இது புல் அப், இது புல் டவுன் சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து புல் அப் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருந்தா அது புல் டவுன் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த பிமாஸ்ங்கிறது புல் அப் டிரான்சிஸ்டர், ஏன்னா சோர்ஸ் கூட கனெக்ட் இருக்கு. இந்த என்மாஸ்ங்கிறது என்னன்னா கிரவுண்ட் கூட கனெக்ட் இருக்கு, அதனால புல் டவுன். சரியா? அப்போ இந்த சிமாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் படி பிமாஸ் டிரான்சிஸ்டர் வந்து புல் அப், என்மாஸ் டிரான்சிஸ்டர் வந்து புல் டவுன் சார். சரியா? இந்த டயக்ராம் தெரிஞ்சா தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும் சிமாஸ் பொறுத்தவரையில. ஓகேவா? ஓகே, டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.